அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, உங்கள் எல்லாருக்குமே என்ன நடந்தது அப்படிங்கிறது ஏறக்குறைய நன்றாகவே தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறக்குறைய 5 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. குறிப்பாக இந்த 2 கன்னியர்களை குறித்து நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எனக்கு இதை குறித்து முதல்ல பேசணும்னு ஒரு தயக்கம், ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்து, அப்போ இதை குறித்து நம்ம கொஞ்சம் படிக்கலாம். என்ன நடந்துச்சு, நம்ம ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ கிடக்கும், இந்தியாவில் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்த்தோம் பார்க்காம சும்மா பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருந்தேன், ஒரு நெருடலோடு இருந்தேன். ஆனாலும் அதை குறித்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். குறிப்பாக ஒரு விடயம் என்னை பேச விடாம ஆக்கியது. அது என்ன விடயம் அப்படின்னா, அந்த 3 பெண்மணிகள், அந்த விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 3 பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி எங்களை இந்த சிஸ்டர்ஸ் கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை நிறைய பேர் வெளியே சொல்றது இல்லை. குறிப்பா இன்னைக்கு யூடியூப்ல பேசுற யாருமே அதை குறித்து வெளியே சொல்றது கிடையாது. ஆனா அந்த விடயம் என்னை ஒரு தயக்கத்துக்குள் வைத்தது, பல கேள்விகளுக்குள் உள்ளாக்கியது. ஆனா இன்னைக்கு நான் தைரியமா உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வாங்க காணொலிக்குள்ள முழுமையாக போகலாம். அன்பு மக்களை, முதல் முறையாக நம்ம காணொலிக்கு வாரீங்க, இல்லை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வலையொலி பக்கத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டுருங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுத காத்திருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, முதல்ல இதுவரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நிலவரத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிட்டு, இன்னைக்கு அந்த 3 பெண்கள்ல ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதற்கு பிறகுதான் நான் இந்த காணொலியை வெளியிட்டதனுடைய நோக்கமும் கூட. நான் ஏற்கனவே சொன்னாலே ஒரு சில தயக்கம், ஒரு சில நெருடல் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை அப்படிங்கிறது காரணம் இதுதான். அப்போ முதல்ல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 சிஸ்டர்ஸ், 3 பெண்கள், ஒரு ஆண், இவங்க எல்லாரும் சேர்ந்து நாராயண்பூர் அப்படிங்கிற சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஒரு நகரத்திலிருந்து ஆக்ரா யூபிக்கு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த 3 பெண்களும் மருத்துவமனையில குறிப்பாக எய்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்டுக்காக அவர்கள் பணிவிடை செய்வதற்காகவும் அங்குள்ள அருள் சகோதரியினுடைய இல்லத்தில் சமையல் செய்வதற்காகவும் இவங்க அழைத்து செல்லப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரயில் நிலையத்தில் இந்த பிரச்சனை நடக்குது. அங்க உடனே பஜ்ரங்கல் தால்ல உள்ள அமைப்பினர் வந்து எல்லாத்தையும் பிரச்சனையை பெருசாக்கி இந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும், அருட்கண்ணீர்கள் 2 பேர் மேலையும் ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தல், அதே போல கட்டாய மதமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் இவங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு போயிருந்தாங்க. இதுதான் நடந்த நிகழ்வுகள். அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் இதுவரைக்கும் தெரியும் இல்லையா. ஆனா 5 நாளுக்கு பிறகு இன்று ஒரு பெண், அந்த 3 பேர்ல ஒரு பெண், ஏன்னா 5 நாள் இவங்க அங்கு அது என்ன துர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த நகரத்துல உள்ள ஒரு ஷெல்டர் ஹோம், ஒரு தங்குற விடுதியில தான் இவங்களை வைத்திருந்தாங்க. இன்னைக்கு இவங்களை வெளியேற்றிருக்காங்க. இப்ப இவங்க வெளியே வந்த பிறகு நிறைய விடயங்கள் வெளியே வந்திருக்குது. அதை குறித்து இப்ப நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். ஏன்னா இதுல உண்மை இப்பதான் நமக்கு புரிய வருகிறது. என்ன உண்மை முதல்ல அப்படின்னா, 21 வயது நிரம்பிய பெண். இந்த பெண் வெளியே வந்து என்ன சொல்றாங்க, அந்த 2 அருள் சகோதரிகளையும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, அந்த மந்தாவி, அந்த ஆணையும் இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இவர் தான் இவங்களுக்கு உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இவர்கள் கைது செய்ததையும் 3 பேரையும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. குறிப்பா இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுல ரொம்ப தெளிவா வந்திருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோவை, அந்த செய்தி அப்படியே உங்களுக்கு ஒரு காணொலியாக கூட காண்பிக்கிறேன். ஓர்ச்சா அப்படிங்கிற கிராமத்திலிருந்து நாராயண்பூர் அப்படிங்கிற அந்த நகரத்தினுடைய தொடர்வண்டி நிலையத்திற்கு இந்த 3 பெண்களும் அந்த மந்தாவி அப்படிங்கிற அந்த ஆணும் வந்திருக்கிறாங்க. அந்த ஆண் என்ன அப்படின்னா, இவங்களை கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வரணும் அப்படிங்கிறது அவருடைய பணியாக இருந்தது. ஏன்னா அவர் தான் இந்த பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்போ காலையில 6 மணிக்கு அவங்க வந்திருந்தாங்க. அங்கிருந்து அவர்கள் இன்னொரு துர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த ரயில் நிலையத்துக்கு போறாங்க. அந்த ரயில் நிலையத்தில் ஏறக்குறைய ஒரு 8 மணி அளவுல தான் இந்த 2 கன்னியர்களும், பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ், இந்த 2 அருள் சகோதரிகளும் வராங்க. இந்த 2 அருள் சகோதரிகள் அங்க வந்து அப்பதான் முறை பாக்குறாங்க. இன்னைக்கு இந்த பெண் பேசினது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இதுவரைக்கும் அந்த சிஸ்டர்ஸை பார்த்ததே கிடையாது, நான் பார்த்ததே ஒரு பயணத்திற்கு பிறகு ஒரு ரயில் நிலையத்துல தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்குதான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது. உடனடியாக அங்க பஜ்ரங்கல் தள் வராங்க, காவல்துறையினர் வராங்க, எல்லாம் அரங்கேறி விட்டது. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, ஜோதி சர்மா அப்படிங்கிற அந்த பஜ்ரங்கல் தாளுடைய அந்த பெண்மணி தான் இந்த பெண்களை பயங்கரமாக கட்டாயப்படுத்தி நான் சொல்றது போல நீ சொல்லல அப்படின்னா உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் ஜெயில தூக்கி போட்டுருவோம், நாங்க சொல்றதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் அவங்களுடைய வாக்குமூலமே கொடுக்குறாங்க. 2 முறை என்னுடைய முகத்தில் அடித்தார்கள் என்று சொல்லி 2 முறை அந்த பெண்ணை அடித்து வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார்கள். எங்க இருக்கிறோம் நம்ம? 2025ல நம்ம நாடு எங்க போய்கிட்டு இருக்குது பாருங்க. அன்பு மக்களை, இதற்கு பிறகு நிறைய விடயங்களை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப நான் இது குறித்து இன்னும் கொஞ்சம் தேடுதல் செய்யும் பொழுது இவங்க சொன்ன 2 கேஸ் வழக்குகள் 2 இதுல ஓட்ட ரொம்ப இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல இவங்க சொல்றது ஹியூமன் டிராஃபிக்கிங். முதல்ல எவனாது
தொடர் வண்டியில செய்வானா? இல்லைன்னா மயக்க மருந்து கொடுத்து இந்த 3 பெண்களையும் அழைத்துட்டு போயிட்டாங்களா? இல்லை இவங்க சிறுமிகளா? எல்லாரும் 18 வயது நிரம்பியவர்கள். தாங்களாகவே உணர்ந்து நம்ம எங்க போறோம், என்ன செய்ய போறோம், என்ன வேலைக்கு போக போறோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க. குறிப்பா நான் எப்படிப்பட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, ஐ யூஸ் டு சைக்கிள் ஃபார் 9 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி டே ஃபார் ஒர்க். நான் ஒவ்வொரு நாளும் 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு நான் சைக்கிள் மிதித்து என்னுடைய வேலைக்கு போவேன். நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்திருக்கிறேன். இந்த மந்தாவி அப்படிங்கிறவர் தான் எனக்கு இந்த வேலையை சிஸ்டர்ஸ்ட பேசி எனக்கு வாங்கி தந்தாங்க. அங்க வேலை என்ன அப்படின்னா, நோயாளிகளை கவனிக்கணும், அருண் சகோதரிகளுக்கு உணவு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு நான் வெறும் 250 ரூபாய் தான் என்னுடைய சம்பளமாக இருந்தது. ஆனா அந்த சிஸ்டர்ஸ் எனக்கு சாப்பாடு போக, உறைவிடம் போக, உணவு போக, எல்லாம் போக எனக்கு மாதம் 10,000 ரூபாய் தருவதாக சொல்லி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆனா இப்படி நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்ப இதுல ரொம்ப தெளிவா தெரியுதுல, ஹியூமன் டிராஃபிக்கிங் எப்படி நடக்கும். அப்படியே ஹியூமன் டிராஃபிக் பண்ணா சிஸ்டர்ஸ் பண்ணுவாங்களா? இந்த சிஸ்டர்ஸ் தான் இந்தியா முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கல்வி கொடுத்தது, நம்ம எல்லாருக்கும் மருத்துவம் கொடுத்தது, நம்ம எல்லாருக்கும் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு நிறைய பேர் ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஃபார் ஃபாலோயிங் எனி ரிலிஜன் இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா பேசணும். அதே போல அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல செக்யூலர் கண்ட்ரி அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோமே. என்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது. எத்தனை இந்து சகோதர சகோதரிகள் நம்முடைய நாட்டில் முழுவதுமே நான் சொல்லுவேன் கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளையும் படித்த யாராவது ஒருத்தர் இந்துவோ முஸ்லீமோ அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் யாரையாவது ஒருவரையாவது நீங்க மதம் மாறுங்க, கிறிஸ்தவத்துக்கு வாருங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒருவர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு சின்ன சர்வே நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் மதம் மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? 1947 இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 2.4%. 100ல 2 பேர் தான் உங்களுக்கு கிறிஸ்தவங்க. இன்னைக்கு 2025 எத்தனை கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2.3%. கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அவருடைய பள்ளிகளிலும் மருத்துவமனைகளிலும் அவர்கள் எங்கெல்லாம் சோசியல் ஒர்க் பண்றாங்களோ அங்க எல்லாத்திலையும் மதம் மாற்றம் செய்கிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்திருக்கணும். ஆனா எப்படி சுதந்திரத்திற்கு பிறகு இந்த கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது? காரணம், கிறிஸ்தவர்கள் யாருமே மத மாற்றத்தை திணிப்பது கிடையாது. பிற சபைகளை நம்ம கொஞ்சம் விட்டுருவோம், அவங்க என்ன செய்யறாங்கிறத பத்தி இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டாம். ஆனா கேத்தலிக் சர்ச்சுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன? குறிப்பாக மதம் மாறும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கிறிஸ்தவத்துக்குள்ள வாரார் அப்படின்னா முதல்ல அவரு ஒரு வக்கீலை பார்த்து நான் விருப்பப்பட்டு தான் நான் கிறிஸ்தவத்துக்குள்ள போறேன்னு எழுதி கொடுத்து வந்தா மட்டும்தான் கிறிஸ்தவத்துல பப்டிசம், ஞானஸ்தானம் அல்லது திருமுழுக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். என்னைக்குமே கேத்தலிக் சர்ச் இஸ் எகெயின்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன். நீங்க என்ன சட்டம் போட்டாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய மாயையை உருவாக்கி எவ்வளவு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற ஒரு சிஸ்டர்ஸும் ஒரு பிரீஸ்டும் கட்டாய மத மாற்றத்துக்கு யாருமே, எங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்காங்க ஃபாதர் கிறிஸ்டியன் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நீ இந்துவாகவே இருந்தாலும் நீ இயேசுவை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பல முறை சொல்லியிருக்கிறோம். கூட கொஞ்சம் நாள் எடுத்துக்க, ஏதோ ஆசைப்பட்ட ஏதோ ஒரு கவர்ச்சியில ஏதோ ஒன்றை பார்த்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வராத, தீர்க்க தரிசனமாக முடிவெடுத்து நீ வா அப்படிங்கிறத பல முறை சொல்லியிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம். எனக்கு தெரியும் இந்தியாவுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா we have all the rights, we have all the freedoms to follow our own religion. அதை பத்தி பேசுவதற்கும் அதை குறித்து பரப்புவதற்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், ஒரு கேத்தலிக் ஸ்கூல்லையும் ஒரு கேத்தலிக் காலேஜ்லயோ அல்லது யூனிவர்சிட்டிலையோ இந்த மத மாற்றம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு இந்து முஸ்லிம் சகோதர சகோதரிகள்ட்ட இதை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். கண்டிப்பா கிடையாது. என்ன ஒரு முக்கியமான விடயம், இந்த 3 பெண்கள்ல 3 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். யாரோ ஒருத்தர் ஹிந்துவோ அல்லது முஸ்லீமோ அப்படிலாம் கிடையாது. 3 பேருமே கிறிஸ்தவர்கள். அப்படி எப்படி மத மாற்றம் நடக்கும்? கிறிஸ்தவர்களை கூட்டிட்டு போய் இவங்க திரும்பியும் கிறிஸ்தவர்கள் ஆக்குறாங்களா? என்ன வேடிக்கையா இருக்குது. அதனால அந்த பெண்களே அதை சொல்றாங்க, இது வேற யாரோ சொல்லல, அந்த பெண்களே சொல்றாங்க. அதனால இதுல இந்த வழக்குல இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரணும். நம்ம ஆண்டவர் சொன்ன உண்மை உன்னை விடுதலையாக்கும் அப்படிங்கிறதா. அன்பு மக்கள், இந்த நேரத்துல நான் ஒரு காணொலி உங்களுக்கு காண்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய சபாநாயகர், தமிழகத்தினுடைய சபாநாயகர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, பார்த்துட்டு வாங்க. என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல போறேன். அது என்ன அப்படிங்கிறத இப்பவே சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். என்ன ஹிண்ட் அப்படின்னா,
அந்த பெண்களை அடிச்சு வாக்குமூலம் வாங்கும் பொழுது 2 சிஸ்டர்ஸ்கள், நீங்க அந்த காணொலியில் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த சிஸ்டருமே பேசின மாதிரி தெரிஞ்சிருக்காது இல்லையா? நான் பார்த்தேன், தெரியல. ஆனா அந்த சிஸ்டர்ல ஒருத்தங்க ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத காணொலியுடைய கடைசியில பார்க்கலாம் வாங்க. பார்க்காமல் உழைத்தவர்கள் தான் அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள், அருட் சகோதரர்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் திரும்பி பார்ப்போம், பீகார் போல் தமிழ்நாடு இருக்கும். இதையெல்லாம் தாண்டி உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், என்னை உருவாக்கி இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது கத்தோலிக்க தந்தையர்கள், கத்தோலிக்க சகோதரிகள். இந்த அரசும் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், இந்த அரசு உங்கள் அரசு, உங்களால் உருவாக்கப்பட்ட அரசு. நீங்கள் பட்டினியாக இருந்து பாஸ்டிங் இருந்து உருவாக்கப்பட்ட அரசு. நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டி விரும்பி கொண்டு வரப்பட்ட அரசு. இந்த அரசு உங்களுக்கான அரசு. இந்த சமூக நீதி திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற இந்த அரசுக்கு மூல காரணமாக இருந்தது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் தான். தமிழ்நாட்டு வளர்ச்சியில் உங்களை நீக்கிவிட்டால் வளர்ச்சி ஒன்றுமே இல்லை. ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமானவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத போதகர் என்று சொன்னாலும், சமூக நீதியில் திராவிடத்தில் உயர்ந்து நிற்கிறது என்றால் அது உங்கள் உழைப்பு தான். நீங்கள் தான் அஸ்திவார கற்கள். உங்களுக்கு மேல் கட்டப்பட்டதுதான் இந்த தமிழகம், இன்றைய தமிழகம் என்று கூறி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதான் நம்முடைய தமிழகத்தினுடைய உண்மையான நிலை. அவர் ஒருவேளை அரசியல் லாபத்துக்காக பேசியிருக்கலாம், வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரை எனக்கு நல்ல பர்சனலா தெரியும். எங்க ஊருக்காரர் தான். அதனால அவர் எப்படி குருக்களுக்கும் எப்படி அருட்கணியர்களுக்கு மரியாதை கொடுப்பார் அப்படிங்கிறத நான் நன்கு அறிவேன். பலமுறை அவரை பார்த்ததுண்டு, பேசியது. அன்பு மக்களே, இந்த பஜ்ரங்கள் தாள் இதே போல் நிறைய அமைப்பினர்கள் இன்னைக்கு இதை ஒரு மதமாற்ற தடை சட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் லாபத்துக்காக இந்த விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மை உன்னை விடுதலையாக்கும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இந்த உண்மை கண்டிப்பாக இந்த 2 அருள் சகோதரிகளையும் விடுதலையாக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய அந்த அரசினுடைய கட்சியில் இருக்கிற நிறைய தலைவர்கள், எல்கே அத்வானில இருந்து ஸ்மிருதி இரானில இருந்து இன்னும் எத்தனையோ தலைவர்கள் படித்தது எல்லாமே கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல. அவங்க எங்கேயாவது சொல்லுவாங்களா? இல்ல உண்மையிலேயே மதம் மாற்றினா அப்படின்னா அவங்கெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருந்திருக்கணுமே. அதனால இந்த மத மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜோடித்து பல விடயங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இது நாடு முழுக்க பலராலும் பலவிதமான கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் பெயில் கிடைக்கல, மீண்டுமாக தள்ளி போயிருக்குது. உண்மையிலேயே கேரள அரசையும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதை போக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாருமே இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் இதை குறித்து பேச வேண்டும். குறிப்பாக சமூக தளங்களில் இதை குறித்து நம்ம கண்டிப்பாக பேச வேண்டும். அன்பு மக்களே, இப்போ அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்களா அந்த பெண், அந்த 21 வயது நிரம்பிய அந்த பெண் 5 நாளுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ரிப்போர்ட்டர்ஸ்ட சொன்ன விடயம் என்ன தெரியுமா? எனக்கு அந்த 2 சிஸ்டர்ஸை யாருன்னே தெரியாது. என்னைய அந்த லேடி ஜோதி சர்மா அடிக்கும் பொழுது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பேர் அவங்களுக்கு தெரியல. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்கும் பொழுது, தயவு செய்து அந்த 3 பெண்களையும் கை வைக்காதீங்க, வேணும்னா எங்களை நீங்க எவ்வளவு வேணாலும் சித்திரவதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதுதாங்க நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம். உண்மையிலேயே அதை பார்க்கும் பொழுது என்னுடைய கண்கள் கலங்கியது. கண்டிப்பாக இவர்களுக்கு நீதி கிடைக்கும், உண்மை வெளிவரும். உண்மையிலேயே இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், உயிரோடு உணர்வுகளோடு நம் மத்தியில் இருக்கு. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஒரு தயவு கூர்ந்த ஒரு வேண்டுகோள், எழுதும் பொழுது தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்ல தவறாக எழுதாதீர்கள். அது மோடி அப்படி செஞ்சிடணும், இவர் இப்படி செஞ்சிடணும், இதெல்லாம் இப்படி நோ, இட் ஹேப்பன்ஸ். எல்லாம் ஒரு நல்ல விடயத்திற்காக தான் நம்முடைய இறைவன் இதை நிறைவேற்றுகிறார். நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும். எங்கெல்லாம் கிறிஸ்தவம் ஒடுக்கப்படும் நினைச்சாங்களோ அங்க எல்லாம் கிறிஸ்தவம் இதுவரைக்கும் வளரதான் செஞ்சிருக்கு. அதனால தவறாக எந்த விதத்திலும் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். குறிப்பாக நம்ம எல்லோரும் அமைதியின் தூதுவர்களாக இருப்போம். அருட்சகோதரிகளுக்காக இணைந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்றார், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அடுத்து ஒரு நல்ல காணொளியில பார்க்கும் வரை இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.